ஆங்கிலோ ரஷ்யன் சப்சிடி ட்ரீட்டி ஆஃப் 1755. 1755 ஆண்டு செப்டம்பர் 19 அன்று பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு ராணுவ உடன்படிக்கை கையெழுத்தானது. இது 1755 ஆண்டு ஆங்கிலோ ரஷ்ய உதவி உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஐரோப்பாவில் பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே காலனி ஆதிக்கம் மற்றும் வர்த்தகத்துக்கான போட்டி நிலவியது. குறிப்பாக வட அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் இந்த போட்டி உச்சகட்டத்தில் இருந்தது. இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு பெரிய போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவியது. பிரிட்டனை அப்போது ஆண்டு வந்த மன்னர் குடும்பம் ஜெர்மனியில் உள்ள ஹனோவர் என்ற பகுதியில் இருந்து வந்ததால் பிரிட்டனுக்கு ஹனோவரை பாதுகாப்பது ஒரு முக்கியமான கவலையாக இருந்தது. போர் வெடித்தால் பிரான்ஸ் ஹனோவர் மீது படையெடுக்கலாம் என்று பிரிட்டன் அஞ்சியது. ஹனோவரை பாதுகாப்பதற்காக பிரிட்டன் ஒரு ராணுவ கூட்டாளியை தேடியது. ரஷ்யா ஒரு பெரிய ராணுவத்தை கொண்டிருப்பதால் அந்த படையை பிரான்சுக்கு எதிராக பயன்படுத்தலாம் என பிரிட்டன் முடிவு செய்தது. ரஷ்யாவின் படைபலத்தால் ஜெர்மன் பகுதிகளை தாக்க பிரான்ஸ் தயங்கும் என்று பிரிட்டன் கணக்கிட்டது. இதையடுத்து ரஷ்யாவுடன் ஆங்கிலோ ரஷ்யன் சப்சிடி ட்ரீட்டி ஆஃப் 1755 என்ற உடன்படிக்கையை பிரிட்டன் ஏற்படுத்திக் கொண்டது. இந்த உடன்படிக்கையின்படி பிரிட்டன் ரஷ்யாவுக்கு ஆண்டுதோறும் ஒரு பெரும் தொகையை உதவித்தொகையாக செலுத்தும். அதற்கு பதிலாக ரஷ்யா 55,000 வீரர்களை கொண்ட ஒரு படையை பிரிட்டனின் ஜெர்மன் நலன்களை பாதுகாப்பதற்காக தயாராக வைத்திருக்கும். இந்த உடன்படிக்கை பிரிட்டன் எதிர்பார்த்ததற்கு மாறாக எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த ஒப்பந்தம் பிரிட்டனின் நீண்டகால கூட்டாளியான ஆஸ்திரியாவை கவலையடைய செய்தது. தனது எதிரியான பிரஷ்யாவை பாதுகாப்பதற்காகவே பிரிட்டன் ரஷ்யாவுடன் கூட்டணி அமைப்பதாக ஆஸ்திரியா தவறாக புரிந்து கொண்டது. பிரான்ஸ் ஆஸ்திரியா கூட்டணியின் விளைவாக ஆஸ்திரியா தனது பாரம்பரிய எதிரியான பிரான்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. 1756 இரு நாடுகளும் வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒரு புதிய கூட்டணியை ஏற்படுத்திக் கொண்டன. இது நிலைமையை மேலும் சிக்கலாக்கியது. இதையடுத்து 1756 வெஸ்ட் மின்ஸ்டர் ஒப்பந்தத்தின் மூலம் பிரிட்டனும் புரூசியாவும் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கின. 1755 ஆண்டு பிரிட்டன் ரஷ்யா ஒப்பந்தம் ஐரோப்பாவில் பிரதான கூட்டணிகளை முற்றிலுமாக மாற்றி 7 ஆண்டு போர் என்ற ஒரு மாபெரும் உலகப் போருக்கு வழிவகுத்தது. பிரிட்டன் ரஷ்யா ஒப்பந்தம் தன் முக்கியத்துவத்தை இழந்தது. பிரிட்டன் மற்றும் புருசியா ஒரு புறமும் பிரான்ஸ் ஆஸ்திரியா மற்றும் ரஷ்யா மறுபுறமும் நின்றன. இந்த உடன்படிக்கை எதிர்பார்த்த அமைதியை கொண்டு வருவதற்கு பதிலாக முற்றிலும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்திய ராஜதந்திர தோல்வியாக வரலாற்றில் பதிவானது.